ஒரு மனுஷன் எங்க போனாலும் தொடர்ந்து பிரச்சனை தானே. அப்படி பிரச்சனை வந்தாலும் சரி, அது இறங்கி போய் அவர் பார்க்குறாரு. அப்போ அதுவுமே வந்து ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் என்னதான் பண்ணுவார்? சரி, திருச்சியில் அவர் நிற்கிறதுக்கான காரணம் என்ன? எந்த அளவுக்கு ஒரு கோட்பாடு, கடமை கோட்பாடோட திருச்சி மக்களுக்கு, அதாவது சென்டரில் ஒரு பிளேஸும் சென்னை மத்தியில் வந்து ஒரு பிளேஸும் வேணும் அப்படின்றதுக்காக பிளான் போட்டு 2 இடத்துல பிடிச்சி அவர் நிற்கிறாரு. இப்போ இந்த நிற்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சு? சரி, எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துருவோமா? வணக்கம் ஃப்ரெண்ட் டூச் மக்களே. எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வேட்புமனு தாக்கல் பண்ண போயிருக்காரு. என்னடா வேட்புமனு தாக்கல் பண்ண போயிருக்காரு சொல்கிறா, அதான் அன்றைக்கே முடிஞ்சு போச்சே அப்படின்னு கேட்குறது தெரியுது. அதாவது பெரம்பூரில் ஒரு பக்கம் வேட்புமனு தாக்கல் பண்ணிவிட்டு அப்படியே என்ன பண்ணார், அங்கே இருக்கிற பிரச்சனைகள் இல்லாதது, அதை பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து பிரச்சனையை ஏற்படுத்திட்டு, ஐயோ தப்பாக சொல்லிட்டணும், இல்லை கரெக்டாக தான் சொன்னேன், பிரச்சனையை ஏற்படுத்திட்டு அந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னு பேசிட்டு அப்புறம் அங்கேருந்து குளத்தூர் போயிட்டு வில்லிவாக்கத்தெல்லாம் கேன்சல் ஆகிட்டு, வில்லிவாக்கம் நகர்லாம் கேன்சல் ஆகிட்டு போனார். இது ஒரு பக்கம் சம்பவம் இருந்தாலும் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சிக்கு போய் திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் வந்து கேண்டிடேட்டாக வந்து ப்ரெசன்ஸ் பண்ணி இன்னைக்கு வந்து முன்மொழிஞ்சு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணி முடிச்சுட்டு கையோட திருச்சி கிழக்கு பகுதியில் என்ன பண்ணுறாருன்னா பிரச்சாரம் மேற்கொள்றாரு. அங்கே போயிட்டு அந்த மார்க்கெட் பக்கம் எம்ஜிஆர் சிலை பக்கத்தில், எம்ஜிஆருக்கு மலையெல்லாம் போட்டு அது பக்கத்துலேயே நின்று மாலை போட்டு அவர் பக்கத்துலேயே நின்று வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார். சரி, இங்கே ஏதாச்சும் பேசுவார், முக்கியமான விஷயங்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அவர் அதை பற்றி பேசியிருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு அங்கே எதுவும் தெரியாது. அவர் அங்கே நிற்கிறது, அந்த இடத்துல இடத்த பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பெரிய கனவோடு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணன் விஜய் என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா, பெரம்பூரில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வெறும் விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் ஜோசப் சி விஜய் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கான காரணம், பெரம்பூரில் அப்படி காரணம் மெயின் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கான காரணம் என்னென்னா, அங்கே கிறிஸ்துவர்களுடைய வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தெல்லாம் பண்ணுறாரு. சரி, அங்கே தான் அதை பண்ணுறாரு. திருச்சியில் என்னப்பா பண்ணுறாரு, திருச்சியில் நிற்கிறாரு, நியாயமான கேள்வி தானே இது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, திருச்சியும் அதே கதை தான், பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. திருச்சிலையும் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மற்றும் இளைஞர்களுடைய வாக்குகள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்கள கவர் பண்ணுறதுக்காக அவர் வந்து அந்த இடத்துல போய் நின்று இருக்காரு. சரி, ஒன்று இது கை கொடுனாலும் இது கை கொடுத்துரும் அப்படின்ற ஒரு பெரும் நம்பிக்கையில் அண்ணன் விஜயனை நிற்கிறது எல்லோரையும் வரவேற்கக்கூடிய ஒன்றா தான் இருக்குது. ஆனால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு ஒன்று போட்டு அம்பேத்கரையும் பெரியாரையும் வந்து கொள்கை தலைவர்களாக வச்சு கொண்டு நீங்கள் இப்படி ஒரு வாக்கு சதவீதத்தை எதிர்பார்த்து போய் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா, அது மூஞ்சில் 4 பேர் காரி துப்பி என்ன சார் உங்கள் சட்டம் அப்படின்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. சரி, இதோட பின்னணி எப்படியாச்சும் ஜெயிக்கணும், ஜெயிச்சு இந்த மக்களுக்காக நல்லது செய்யணும் அப்படின்னு முழுக்க அந்த ஆதங்கத்தோடு இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்கு பல பேர் ஆசீர்வாதங்கள் கொடுத்தாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அண்ணன் விஜய் என்ன வரும்போதே என்ன பண்ணுறாருன்னா, பின்னாடியே பல பேர் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஏஞ்சி நின்று கை காட்டிட்டுலாம் வராரு. கை காட்டு வந்தவர், எப்பா பின்னாடி ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு திரும்ப சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிட்டு போகுது. சரி, இவங்களை ஃபாலோ பண்ணுறவங்க கூட தான் பரவாயில்ல, பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்காங்க. அது ஏதோ ஒரு வகையில் பேரன்பு பெருமிகுதி கொண்ட பெருங்காதல் கொண்டு அவங்களாம் வராங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், ஏற்றுக்கலாம். ஆனால் ஆப்போசிட் ரோட்டில் வராங்க, பைபாஸில் ஆப்போசிட் ரோட்டில் ஒன்வேல வராங்க, அங்கே ஆக்சிடென்ட் ஆகுது. அதுக்கு காரணம் யார்? நம்ம தாவே கத்தொண்டிருக்காரு. இப்போ பின்னாடி வரவங்களை வந்து நீங்கள் அப்படியே தடுத்து நிறுத்தலாம் வேணாம், அது நீங்கள் பண்ணவும் மாட்டீங்க. ஆனால் அந்த எதிர் திசையில் வராங்க இல்லையா, ஐயா அப்படிலாம் பண்ணக்கூடாது, சட்ட ஒழுங்கு மீறல் ஆகிடும், நம்மளால தான் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்றது கட்சிக்கு வந்து அவப்பேர் ஆகிடும். அதை தாண்டி உங்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அந்த பாதுகாப்புக்காக நீங்கள் என்ன பண்ணணும், மற்றவங்களுடைய பாதுகாப்பு, மக்களுடைய பாதுகாப்பு வேணும் அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாம் ஒரு சைடாக வாங்க, தவறான பாதைகளில் போகாதீங்க அப்படின்னு சொல்லணும். நீங்களே தவறான பாதையை முடிவு எடுத்திருக்கும் போது அவங்க தவறான பாதையில் போகிறதெல்லாம் பெரிய தப்பு இல்லை அப்படின்னு மக்களுடைய மனசில் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, ஆனால் நீங்கள் கொஞ்சமாச்சு திரும்பி வரணும்லண்ணே. அப்படி திரும்பி வந்தால் தானே இதை ஏதாச்சும் பண்ண முடியும். நீங்கள் ஆட்சியை பிடிக்கணுன்ற மெயின் குறிக்கோளோடு இருக்கீங்களே, அந்த குறிக்கோளோட மக்கள் எல்லாருக்கும் சேவை செய்யணும், மக்கள் எல்லாரும் நலன் பெறணும் அப்படின்னு இருக்கீங்களா? கிடையாது. சரி, முடிச்சுட்டு ஒரு பாட்டுன்னு போகிற வழியில் என்ன ஆகுதுன்னா, பின்னாடியே தொடர்ந்து வராங்க. ஒரு வண்டியில் அண்ணன் ஒருத்தர் வர்றா, அப்படி வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா, டக்குன்னு வண்டியை கீழே போட்டு விழுந்துடுறாரு. என்னடா வண்டியை கீழே போட்டு விழுந்துடுறாரு அப்படின்னு நம்ம எல்லாரும் சந்தேகப்பட்டு ஏதோ ஆக்சிடென்ட் போல அப்படின்னு பார்த்தா, அண்ணன் விஜய் என்ன கரெக்டாக இறங்கி என்ன பண்ணுறாரு, வந்து அவர் பார்த்து தூக்குறாரு.
ஸ்பாட்டு சொல்லியிருப்பாங்க போல. நம்ம சினிமாலெல்லாம் பண்ணுவாங்க, இந்த லொக்கேஷன் இந்த இடத்துல வந்ததும் இங்கேருந்து நீங்கள் இங்கே திரும்பணும், இங்கே வந்தது அவன் விழுந்துடும், நீங்கள் கடற்கடன் போய் தூக்கணும், இங்கேருந்து இந்த பொசிஷன் வந்து நின்னதுக்கப்புறம் தான் அவனை அடிக்கணும் அப்படின்றதுலாம் இருக்குல்ல. அந்த மாதிரி தான் எங்கள் அண்ணன் பண்ணுற சம்பவமும். ஏன்னா இவர் வந்துட்டார் அங்கே பைக்கு சாயறதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பட்டன் அழுத்திடுறாரு, அந்த மேலே இருந்து கீழே இறங்குவாங்களா, அதுக்கான வேலையை பார்த்து கீழே போக ஆரம்பிச்சிடுறாரு. யாரு அவன் வந்து விழவே இல்லை, அதுக்கு முன்னாடியே நீங்கள் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. இதெல்லாமே ரொம்ப தெளிவாக அந்த வீடியோலேயே இருக்குது. அப்படி விழுறதுக்கு முன்னாடியே அண்ணன் இறங்க ஆரம்பிச்சாரு. அவர் வந்து விழுறாருல, அது கூட எப்படி இருக்குன்னா, அவருக்கு முன்னாடி எந்த வண்டியும் கிடையாது, பின்னாடி வர வண்டி அது நின்றுக்கிட்டு தான் இருந்துச்சு. இவங்கெல்லாம் கடந்து தான் வராங்க, போலீஸ் வண்டி இருக்குது, அது வந்து பெருசாக வந்து பின்னாடி மோதலாம் கிடையாது, ஒரு சின்ன கேப் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவர் ஓடி வந்து தூக்கும் போதே ரொம்ப தெரியும். அப்போ அப்படி வலிச்சுட்டு வந்த அவர் இந்த இடத்துல விழணும், அண்ணனுக்கு தெரிகிற மாதிரி விழணும் வந்து அப்படி வண்டியை சாட்சி போட்டு அப்படி சாட்சி போட்டுட்டு சரி ஸ்பீடாக வந்த விழரோட ஒரு வண்டி என்ன ஆகும், கொஞ்சமாச்சு தள்ளி போயாச்சு விழுவோம், பின்னாடி வண்டி மோதி இருந்துச்சு அப்படின்னா. இல்லை ஸ்லிப்பாகி விழுதுன்னா நம்ம கண்ட்ரோலை மீறி வண்டி விழுந்த இடத்துல அப்படியே இருக்குதுங்க வண்டி. அப்போ இவங்க எவ்வளோ நேக்கா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி சினிமா மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா பின்னாடி போன வாட்டி தஞ்சாவூரில் நடந்த சம்பவம் தெரியும், கண்ணுக்கே தெரியாமல் ஒரு பையன் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டு போனார். அவருக்கு இன்னை வரைக்கும் ஒரு ஆதங்கம், ஒரு ஆழ்ந்த இரங்கல் அப்படின்றது ஒரு சம்பவம் நடக்கு. அப்படி சொல்லவே கிடையாது இவங்க. அப்படி இருக்கக்கூடிய இவனை கண்டுக்க இப்போ அதை மறைக்கிறதுக்கோசம் ஒரு சம்பவம் பண்ணுறாங்க. அந்த சம்பவம் ஸ்க்ரீன் ப்ளேன்றது ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு, மாட்டிக்கிட்டீங்க. இப்போ இதே மாதிரி எத்தனை நாளைக்கு வச்சு ஓட்டலான்றது உங்கள் ஐடியா? இதே மாதிரி நாளைக்கு மக்களுக்கு நல்லது செய்கிறா அப்படின்ற பேரில் யாராச்சும் ஒரு ஆள் செட்டப் பண்ணி அங்கே வந்து அண்ணன் வந்து கொடுக்குற நல்ல திட்டங்கள்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் திரும்ப போகிறது. இப்போ மக்களை சந்திக்கிறதுன்றது கிடையவே கிடையாது உங்கள் அகராதியில், இல்லையா? இப்படியே தொடர்ந்து இயங்கிட்டு இருந்தா என்னங்க சாருங்க தப்பு எல்லாரும் இருந்தாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இன்னொருத்தர் வேற ரெடியாக இருக்காரு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சரி உங்கள் தொண்டர்களாச்சு கொஞ்சம் சீரியஸாக இருந்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் அந்த அடிப்படை அறிவுகள் எதுவும் கிடையாது. ஒரு பக்கம் ஸ்கூல் வாசலில் நின்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காங்க. அண்ணன் வழக்கம் போல் விசில் வச்சுக்கிறாங்க, டிவிக்கேன்னு கத்திருக்காங்க, முழுக்க விசில் சத்தம். இன்னைக்கு கடைசி பரீட்சை பசங்க எல்லாருக்கும், அந்த கடைசி பரீட்சை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஸ்கூல் டீச்சரே டென்ஷன் ஆகி கொஞ்சமாச்சு அறிவுக்குதா இல்லையா, பசங்கள்லாம் பிள்ளைங்களாம் படிக்கிற பிள்ளை இருக்குது, உங்களை மாதிரி தற்கொலை கூட்டம் இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கோ அப்படின்னு அந்த அம்மா லெஃப்ட் ரைட்டு வாங்கிருச்சு. சட்டம் போடாதீங்க, ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, பிள்ளைங்க பரீட்சை எழுதணும்ல. ஸ்கூல் பக்கத்தில் இருக்கு, இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு, எங்கே எக்ஸாம் விட்டு வர்றது தான் உங்கள் கூட்டத்துக்கு அதிகம். இப்படி இருக்கிற இந்த கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்களே தவிர படிக்கிறவங்களுக்கு உங்களால் தான் தொந்தரவு அதிகமாகுது. சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு நீங்கள் முன்வைக்கிற ஒவ்வொன்றும் இருக்கு இல்லையா, அதுக்கு காரணம் தாவேக்காவினர், தாவேக்கா தொண்டர்கள் அப்படின்றது ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. அதுவும் விஜய் என்ன வரும்போது சட்ட ஒழுங்கு 3-4 மடங்கு ஆகுது. இவர் வரும்போது பார்க்குற என்ன அங்கே ஆக்சிடென்ட்டு, என்ன பிரச்சனை, அங்கங்கே சண்டை போட்டுக்கிறாங்க, யாருன்னு பார்த்தா எல்லாம் தாவேக்காவினர். ஆனால் அதை கவனிக்காமல் அவர் என்ன பண்ணுறாரு, சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு போய் எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்காரு. தொடர்ந்து இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னா அண்ணனுடைய நிலைமை என்ன ஆகுமோ தெரியல. போயிடுச்சு. சரி இதெல்லாம் போக முடிச்சுட்டு அண்ணன் திருச்சி கிளம்பி போயிட்டாரு. இன்னும் பல்வேறு இடங்களில் பல்வேறு மக்களுடைய பிரச்சனைகளை தொடர்ந்து சந்திப்பார். அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் தீர்த்து வைப்பார் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்க இந்த மக்களுக்கு, அந்த அந்த அறிவு பெருஞ்சீவன்களுக்கு இவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. அப்போ இவர் எதுவும் செய்ய மாட்டார்னு தெரிஞ்சே இருக்கிற இந்த கூட்டத்துக்கிட்ட தான் நம்ம கேட்கணும், ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படின்னு போய் நிற்கிற நீங்கள் மக்களே, என்ன சார் உங்கள் சட்டம் அப்படின்னு 4 பேர் கேட்கணும். சரி மக்களே, இதோட அடுத்த சம்பவத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.